500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நிலத்தில் தனிநபர் ஒருவர் கடை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி. ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் சாலையின் நடுவே செய்த தரமான சம்பவம். போலீசாரும் குவிந்ததால் பரபரப்பு. தேனி மாவட்டம் அன்னஞ்சியைச் சேர்ந்த காளியம்மன் கோவிலை சமுதாயமும் பல ஆண்டுகளாக 500 ஆண்டுகளாக வரி போட்டு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து திருவிழாவை கொண்டாடி வருகிறோம். கோயில் நிலம் 2 ஏக்கர் 43 சென்ட் இடம் உள்ளது. அது தனிநபர் எங்களோட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் கோயில் கட்டுவதற்கு முயற்சி செய்து வருகிறார். அதை நாங்கள் எங்களை எல்லாம் கலந்து நீங்கள் செய்ய வேண்டியதானே, ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தனிநபர் கட்டுவேன்னு சொல்றாரு. இப்ப அது பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்குள்ள சுமூகமா சமாதானமாகி காம்பவுண்ட் வேலையோ கோயில் வேலையோ நடத்துங்கன்னு சொல்லிட்டு நடக்கும்போது இன்னொருத்தர் புதுசா ஒருத்தர் பெட்டி ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு பெட்டியை தூக்கி உள்ள கொண்டு வச்சு இது கவர்மெண்ட் லேண்டு, பிரம்போக்கு லேண்டு, உங்களுக்கு உள்ள இருக்கு, சர்வேரை கூட்டணியால இல்லைன்னா நான் பெட்டி உள்ள வச்சு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று காலையில தூக்கி கொண்டு உள்ள வச்சு எங்களோட ஒரு பிரச்சனையை உண்டாக்கணுங்கிற நோக்கத்தோட அவர் செயல்பட்டு வர்றாரு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இது சம்பந்தமா அந்த பெட்டியை எடுக்க தவறினால் மீண்டும் நாங்கள் ரோட்டில் அமர்ந்து இதுக்கு நீதி கிடைக்க வரும் வீட்டை விட்டு இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம். அவருக்கு அந்த இடத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தமிடாத நபர் அவர் செய்யறாரு. அதை நாங்க கண்டிக்கிறோம் சார். பின்னர் அள்ளிநகரம் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்பு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்திலிருந்து பெட்டியை அகற்ற உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் தேனி பெரியகுளம் நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.